தூத்துக்குடி அருகே பாஜக நிர்வாகியின் குடும்பத்தினரை திமுகவினர் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாயர்புரம் அருகே உள்ள நடுவக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த ராஜதுரை பாஜக கலை மற்றும் கலாச்சார பிரிவில் நிர்வாகியாக உள்ளார். இவர் புது வீடு கட்டி வரும் நிலையில் பக்கத்து வீட்டுக்காரரான திமுக அமைப்பு சாரா அணியின் மாவட்ட துணைத் தலைவர் பாலமுருகனோடு தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 12ஆம் தேதி பிற்பகல் பாலமுருகன், அவரது தந்தை மால்ராஜ் உள்ளிட்ட 6 பேர் ராஜதுரை வீடு கட்டும் இடத்திற்கு வந்துள்ளனர். அவர்கள் அரிவாள், கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கியதில் பாஜக பிரமுகர் ராஜதுரை, அவரது மனைவி ஜெயந்தி உள்ளிட்டோருக்கு தலை உள்ளிட்ட இடங்களில் பலத்த காயம் ஏற்பட்டது. அவர்கள் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் பாஜக பிரமுகரின் குடும்பத்தினரை திமுகவினர் தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி வைரலாகி வருகிறது. இது தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் சாயர்புரம் காவல்துறையினர் தலைமறைவாகியுள்ள திமுக பிரமுகர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்நிலையில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யாத காவல்துறையை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக பாஜக மாவட்ட தலைவர் சித்ராங்கதன் தெரிவித்துள்ளார். தலைமறைவாகியுள்ள திமுக நிர்வாகி தடை செய்யப்பட்ட லாட்டரி, கஞ்சா உள்ளிட்ட சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் சித்ராங்கதன் தெரிவித்துள்ளார். ஒரு திமுக நிர்வாகிக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு கிரிமினலை தப்பிக்க விடுவதற்காக 4 உயிரை பணையம் வைக்கிறது தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை. இந்த குற்றவாளிகளை தகுந்த தண்டனை கொடுக்காமல், அதாவது அவங்க போடுற செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண செக்ஷன். கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க, 4 பேர் சேர்ந்து வெட்டி இருக்கிறாங்க, 4 பேருக்கு நடுமண்டையில் வெட்டு விழுந்திருக்கு. அதுக்கு பிறகும் 307 போடவே இல்லை. அப்போ இப்படி இருந்தாங்கன்னா எப்படிங்க குற்றங்களை தடுக்க முடியுங்கிறது பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.